கோவை சுதேசி கண்காட்சியில் மாண்புமிகு மத்திய அமைச்சர் எல். முருகன் அவர்கள் தனது சிறப்புரையை வழங்குகிறார். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சான்றோர்கள், பெரியோர்கள், உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அருமையான கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவலினுடைய நிகழ்வுல உங்க கூட கலந்து கொள்றதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஏன்னா இதே மேல சொன்னார் நம்ம ஆடிட்டர் சுந்தரம் ஐயா, அவங்க 2021 நடந்த போது அப்போதைய பிரதமர் திரு வாஜ்பாய்ஜி அவர்கள் நேரடியாக வந்து கலந்து கொண்டு சிறப்பித்த அந்த அருமையான நிகழ்ச்சி. அதில் கனக சபாதி அவர்கள், நம்மளுடைய சத்யநாராயண்ஜி இவங்க எல்லாமே அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டாங்க. இது ஏதோ நம்ம நினைக்கிறோம் ஒரு கண்காட்சியாவோ கிடையாது. இது நம்மளுடைய நாட்டினுடைய தன்னிறைவு, நம்மளுடைய நாட்டினுடைய தொழில் முனைவு, நம்ம நாட்டினுடைய புதுமை, நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய பொருளாதாரத்தினுடைய எழுச்சியை வெளி உலகத்திற்கு எடுத்துக்காட்டுகின்ற அந்த நிகழ்வாக தான் நம்மளுடைய இந்த நிகழ்வு, இந்த அரங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அரங்கம் நமது தேசத்தினுடைய நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சப்கா சாத் சப்கா விகாஸ், அதாவது இன்க்ளூஷன் டெவலப்மெண்ட், அனைவருடைய வளர்ச்சி, அனைவரும் இணைந்து அந்த வளர்ச்சி, அந்த கொள்கையினுடைய பிரதிபலிப்பாக தான் அனைவருடைய விசுவாசம் சொல்றது, அனைவருடைய நம்பிக்கை, அதே போல அனைவருடைய முயற்சி எல்லாம் நாம் இணைந்து நம்மளுடைய பொருட்களை, நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிப்பதன் மூலம் நம்மளுடைய ஒருங்கிணைந்த வளர்ச்சி 2047 நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நோக்கி செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக, நம்மளுடைய அந்த இலக்கை நோக்கி செல்வதற்கான ஒரு அடித்தளமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. சகோதரர்களே, நம்ம பார்த்தோம் 2014க்கு முன்னாடி நமக்கு எதுக்குமே தெரியாது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன, நம்ம எத்தனாவது இடத்துல இருந்தோம், அதை பத்தி எல்லாம் அந்த அப்போது ஆட்சியில இருந்தவர்கள் அதை பத்தின சிந்தனைகள் இல்லை. ஏன்னா அன்னைக்கு அவர்களுக்கு ஒரு பொருளாதார விசன் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஊழல் நிறைந்த நாடாக இருந்தது. ஊழல் அவங்க மேல அப்போ பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள், பொருளாதார முடக்கம், அது தாண்டி ஒரு தொலைநோக்கு பார்வை, திட்டமிடுதல் இல்லாம இருந்தது. இந்த சவால்கள்லாம் நம்ம எதிர்கொண்டோம். 2014 நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எடுத்த நடவடிக்கைகள் மூலமாக, பொருளாதார நடவடிக்கைகள் மூலமாக நம்மளுடைய நாடு இன்னைக்கு உலகத்துல வளர்ந்து வருகின்ற 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்மளுடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இங்கிலாந்தை எல்லாம் பின்தள்ளி விட்டு, நமக்கு முன்னாடி நம்ம பெரியவர்கள்லாம் சொன்னாங்க, இங்கிலாந்துக்காரங்க நம்மளை அடிமைப்படுத்தி இருந்தாங்க, நம்மளுடைய காலனி ஆதிக்கத்துல நம்மளை வச்சிருந்தாங்க. ஆனால் அவர்களை பின்தள்ளி விட்டு இன்றைக்கு உலகத்துல மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற பொருளாதாரத்துல 5வது மிகப்பெரிய நாடாக நம்மளுடைய நாடு வளர்ந்திருக்கிறது. சகோதரர்களே, ஒரு மிகப்பெரிய உத்வேகம். இந்த நாட்டுல ஒரு வளர்ச்சின்னா அது ஒரு தலைமை இருக்கும். அந்த தலைமையினுடைய தொலைநோக்கு பார்வை, அந்த தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனாலதான் 2014-15 நம்ம நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி 106.57 லட்சம் கோடியாக இருந்த நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி இந்த 10 ஆண்டுகள்ல 331 லட்சம் கோடியாக இருந்த, கிட்டத்தட்ட 3 மடங்கு இந்த 10 ஆண்டுகள்ல உயர்ந்திருக்கிறது நம்மளுடைய பொருளாதாரம். அதே போல நம்மளுடைய மாநில உள்நாட்டு உற்பத்தி கிட்டத்தட்ட 2 மடங்கு உற்பத்தி அதிகமாக இருக்கிறது. நம்மளுடைய விக்சித் பாரத்தினுடைய பங்களிப்புல நம்மளுடைய கோயம்புத்தூர், நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது. மேக் இன் இந்தியா திட்டத்தை கொண்டு வந்தோம். மேக் இன் இந்தியா திட்டம் 2014க்கு பிறகு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா ஃபார் த வேர்ல்டு,
நம்மளுடைய நாட்டில் தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற அந்த திட்டத்தை எல்லாம் நாம் பண்ணணும். இன்றைக்கு அந்த மூலம் நம்மளுடைய 2014 2024 வரை நம்மளுடைய இந்தியாவினுடைய முதலீடானது கிட்டத்தட்ட 748 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான முதலீட்டை நாம் கொடுத்துருக்குறோம். இந்த முதலீடு கிட்டத்தட்ட 143% 2014 கம்பேர் பண்ணும்போது 143% அதிகமாக இருக்கிறது. அதே போல உற்பத்தி துறையை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய அந்நிய நாடு முதலீடு மட்டும் அங்கிருந்து நம்மளுடைய நாட்டுக்கு வந்த முதலீடு மட்டுமே கிட்டத்தட்ட 165 பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 69% நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய வந்திருக்கிறது. நான் சொன்ன ஒரு நாட்டினுடைய தலைவர், அவருடைய விஷன், அவர்கள் எடுத்த நடவடிக்கை இன்னைக்கு 5வது பொருளாதார நாடா உயரணும்னா கிட்டத்தட்ட 1500 தேவையில்லாத சட்டங்களை நாம நீக்கி இருக்கிறோம். 1500க்கும் மேற்பட்ட தேவையில்லாத சட்டங்கள். உதாரணத்துக்கு நம்மளுடைய ஒரு சின்ன ஃபேக்டரி MSME இருக்கும். அந்த ஒரு சின்ன ஃபேக்டரியில 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒயிட் வாஷ் பண்ணணும். அந்த 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஒயிட் வாஷ் பண்ணலன்னா ஓனர் போய் அங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போய் அவர் வந்து ஃபைன் கட்டணும். இதெல்லாம் ஒரு பேட்டில் நெக். இதையெல்லாம் நாம வந்து நீக்கணும். கிட்டத்தட்ட அது மாதிரி 1500 சட்டங்களை நாம நீக்கணும். நான் இருந்த ஒரு துறையில நான் சொல்றேன், பிஐபின்னு நம்ம ஒரு பிஐபி இருக்கிறது, பிஐபி. அதுல என்ன வேலைன்னா, இங்க நியூஸ் பேப்பர் எல்லாம் பிரிண்ட் ஆகும். அந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் நாம வந்து அவங்களுக்கு அனுப்பணும். அந்த நியூஸ் பேப்பர் பிரிண்ட் ஆகுறது நாம அனுப்பணும். அந்த பிஐபி கலெக்ட் பண்ணி அவங்க வச்சிருக்குவாங்க. அது என்ன, எதுக்காக? வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது. வெள்ளைக்காரனோட அந்த சட்டத்துல இருந்தது, நாம இங்கிருந்து பக்கிங்காம் பேலஸ்க்கு அனுப்பணும். அந்த பிஐபி கலெக்ட் பண்ணி அந்த பேலஸ்க்கு அனுப்பணும். அந்த சட்டம் எவ்வளவு வரலும் இருந்தது? போன வருஷம் வரலும் இருந்தது. அதை பத்தி அதுக்கு முந்தைய ஆட்சியாளர்கள் யாருமே கண்டுக்கலாம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 1500 சட்டங்களை நாம நீக்கி இருக்கிறோம். அதுல ஒரு முக்கியமானதுதான் நம்மளுடைய பிரதமர் அவருடைய ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். நாம தொழில் பண்றதுக்கு அவர்களுக்கு வசதியாக, அவர்களுக்கு சூழ்நிலைகளை ஊக்குவிக்க கொடுக்கணும் அப்படின்றதுதான். இன்றைக்கு நம்ம 2014க்கு முன்னாடி இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல 142வது இடத்துல இருந்த நம்மளுடைய நாடு இந்த 19ல வந்து கிட்டத்தட்ட 63வது இடத்துக்கு நாம முன்னேறி இன்றைக்கு மிக வேகமாக ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல முன்னேறிக்கிறோம். அதே மாதிரி 2020ல PLI ப்ராடக்ட் லிங்க் இனிஷியேட்டிவ் அந்த திட்டம் கொண்டு வந்த பிறகு ஆத்ம நிர்பர் பாரத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு வேகமான முன்னேற்றத்திற்கு நம்மளுடைய நாட்டினுடைய உற்பத்திக்கு கிட்டத்தட்ட 14 முக்கிய துறைகள்ல 1.97 லட்சம் கோடி ரூபாய் அந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டது. அதனால கிட்டத்தட்ட 1.6 லட்சம் கோடி முதலீடுகள், கிட்டத்தட்ட 12.50 லட்சம் கோடிக்கு அதிகமான உற்பத்தி மற்றும் விற்பனை, 4 லட்சம் கோடிக்கான 4 லட்சம் கோடிக்கான ஏற்றுமதி, 9.5 லட்சம் நேரடியான மறைமுக வேலை வாய்ப்புகளை இந்த உருவாக்கப்பட்ட நாடு முழுவதும் கிட்டத்தட்ட இந்த PLI ஸ்கீம்ல 1300க்கும் மேற்பட்ட புதிய உற்பத்தி நிறுவனங்கள் வழங்கியிருக்கிறாங்க. இந்த PLI என்ற சொல்ல ப்ராடக்ட் லிங்க்டு இனிஷியேட்டிவ் அந்த நிறுவனம் அந்த திட்டம் வந்த பிறகு இவ்வளவு பெரிய ஒரு உற்பத்தியை நாம் கொடுத்திருக்கிறோம். அதே போல நம்ம மதன் செந்தில்கிட்ட பேசிட்டு இருந்தோம். அவரு பேசும்போது சொன்னார், கார்கள்ல நிறைய வரணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், கார்கள்ல நிறைய வரணும். நாகராஜன் சொல்லும்போது, நான் பாருங்க டைட்டன் வாட்ச் தான் கட்டி இருக்கிறேன். நான் வந்து காரு இதுக்கு முன்னாடி நான் வந்து வெளிநாட்டு காரெல்லாம் நான் வாங்கல. டாடா கார் வந்த பிறகுதான் என் காருன்னு நான் ரேஞ்ச் ரோவர் வாங்கினேன் அப்படின்னாரு. அது மாதிரிதான் நாம இன்னைக்கு சிப் என்று சொல்லக்கூடிய செமி கண்டக்டர்ஸ்ல நாம வந்து முழுமையாக இறக்குமதியை தான் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் அதை வந்து செமிகண்டக்டர் மிஷன் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் செமிகான் இந்தியா திட்டத்தை கிட்டத்தட்ட 76,000 கோடி ரூபாயில இந்தியாவிலேயே தயாரிக்கணும் அப்படின்றதுக்காக, நம்மளுடைய நாட்டில் தயாரிக்க வேண்டும் என்பதற்காக
76,000 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக நாம ஒதுக்கி இருக்கிறோம். அதே போல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி இன்னும் அதிகமாக நாம் இந்த திட்டத்திற்கு கொடுத்திருக்கிறோம். அதே போல நம்மளுடைய இந்த பகுதியினுடைய விவசாயம், இந்த பகுதியினுடைய கோரா காட்டன், காஞ்சிபுரம் பட்டு, மதுரை சுங்குடி, திண்டுக்கல் பூட்டு, கண்டாங்கி சேலை, கரூர் கலம்காரி, கள்ளக்குறிச்சி மர வேலைப்பாடு, மானாமதுரை மட்பாண்டங்கள், பழனி பஞ்சாமிர்தம், இது மாதிரி கிட்டத்தட்ட 74 ப்ராடக்ட்டுக்கு நாம் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் என்ற புவிசார்பு குறியீடு நம்மளுடைய பகுதியை சார்ந்த நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய பொருள்களுக்கு நாம வாங்கி இருக்கிறது மூலம் வோக்கல் ஃபார் லோக்கல், நம்மளுடைய பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய இயக்கமாக, நம்மளுடைய பொருட்கள் எளிமையாக மற்ற பகுதிகளில் சேர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ரயில்வே நிலையத்திலும் கூட ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட், அந்த ரயில் நிலையத்துல அந்த ஸ்டேஷன்ல அந்த பகுதியில என்ன ப்ராடக்ட் அதிகமாக இருக்கிறதோ அந்த ப்ராடக்டை அந்த ஸ்டேஷன்ல வைக்கிற அந்த அருமையான ஒரு திட்டத்தை கூட கிட்டத்தட்ட 1936 ரயில் நிலையங்கள்ல ஒன் ஸ்டேஷன் ப்ராடக்ட் விற்பனை மையங்களை நம்மளுடைய நாடு ஆனது நாம் கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி மொபைல் மேனுஃபேக்சரிங்ல இன்றைக்கு உலகத்துல மிகப்பெரிய மேனுஃபேக்சர் நாட்டுல 1வது இடத்துல நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம் மிகப்பெரிய அளவுல. அதே போல தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு நம்மளுடைய கோவை மாவட்டம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த பகுதியாக, வேகமாக வளர்ச்சி அடைந்த பகுதியாக வந்து கொண்டிருக்கிறது. தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிற நம்மளுடைய கோவை பொறியியல், பம்ப் செட், மோட்டார், ஜவுளி உற்பத்தி மற்றும் வாகன உற்பத்தியில அதிகமாக நிறைய, இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு டிஃபென்ஸ் ப்ராடக்ட்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்கின்ற ஒரு ஹப்பாக நம்மளுடைய கோயம்புத்தூர் உருவாகி இருக்கிறது. 2 டிஃபென்ஸ் காரிடார் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது இந்தியாவில். ஒன்று உத்தரப்பிரதேச லக்னோவில் கொடுத்தது. அங்கதான் நம்ம அண்ணன் சொல்லும் போது ஒருத்தர் சொன்னாங்க, நம்ம ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிரம்மோஸ் ஏவுகணைகளை தயாரிக்கின்ற லக்னோவில் தயாரிக்கிறாங்க, அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் மற்ற இது இல்லாமல் தயாரிப்பதற்கான டிஃபென்ஸ் காரிடார் நம்மளுடைய கோயம்புத்தூர், நம்மளுடைய ஓசூர், நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி, நம்மளுடைய சென்னை, இதையெல்லாம் ஒருங்கிணைந்த அந்த டிஃபென்ஸ் காரிடாரை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கோவையில எம்எஸ்எம்இக்கள் அதிகமாக, இங்க எம்எஸ்எம்இனாலே கோயம்புத்தூர், இந்தியாவில் நீங்க எங்க போனாலும் எம்எஸ்எம்இன்னு சொன்னாலே அது உடனடியாக எல்லாருடைய ஞாபகத்துக்கு வருது கோவையினுடைய எம்எஸ்எம்இ தான். அந்த அளவுக்கு இங்க உற்பத்தியானது இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல வளர்ந்து கொண்டு இருக்கிறது. சகோதரர்களே, நம்மளுடைய ஆத்ம நிர்பர் திட்டத்துல நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு சிதம்பரம் ஐயாவை மறக்க முடியாது. எல்லாருமே மேடையில் இருக்கவங்க எல்லாருமே சிதம்பரம் ஐயாவை பத்தி பேசணும். வாவு சிதம்பரம் ஐயாவுடைய ஆரம்பம், அவர் போட்ட வித்து, அவர் என்ன கனவு, அவர் என்ன லட்சியத்தை சுதேசி கப்பலை தொடங்கினாரோ அந்த லட்சியத்தை கிட்டத்தட்ட 1906 ஆரம்பிச்சது. 120 வருடத்திற்கு பிறகு நம்முடைய பிரதமர் அவர்கள் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அந்த கனவை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். INS விக்ராந்த் நம்மளுடைய போர்க்கப்பல், இந்தியாவினுடைய போர்க்கப்பல், இந்தியாவினுடைய தொழில்நுட்பம் செப்டம்பர் 2022 நாட்டுக்கு நம்மளுடைய கொச்சின் ஷிப்யார்ட்ல தான் அது கட்டி நமக்கு கொடுக்கப்பட்டது. அதுல பயன்படுத்தின ஸ்டீல் நம்மளுடைய உள்நாட்டுல உற்பத்தி பண்ண ஸ்டீல், அதனுடைய மேன் பவர் நம்மளுடைய உள்நாட்டு மேன் பவர், அதனுடைய நேவிகேஷன் நம்மளுடைய உள்நாட்டு நேவிகேஷன், அதனுடைய டிசைன் நம்மளுடைய உள்நாட்டினுடைய டிசைன், அதனுடைய இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் நம்மளுடைய உள்நாட்டை சேர்ந்தது. நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தியாளர்களுடைய டெட்டர்மினேஷனால நம்மளுடைய INS விக்ராந்தானது வெற்றிகரமாக இந்த நமக்கு நாட்டிற்கு இன்றைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய ஐயா வாவு சிதம்பரம் ஐயா அவர்களுடைய கனவை நம்முடைய பிரதமர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். சகோதரர்களே, அதே போல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், நாம ஏற்கனவே இந்த கோயம்புத்தூருக்கு வந்தேன், இதே ஹாலை நான் திறந்து வச்சுட்டு, இந்த ஹால் இனாகிரேஷன் திறந்து வச்சுட்டு, அப்போ அங்க பக்கத்துல அவருடைய ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸையும் திறந்து வச்சுட்டு அப்போ பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், நான் அமெரிக்காவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு எப்படி பண்றது அப்படின்றத ஆலோசகராக இருந்தேன். அப்போ நான் இந்தியாவுக்கு வரும்போது கிட்டத்தட்ட வெறும் 400 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் தான் இன்னைக்கு இந்தியாவில் இருந்தது. 2014 வெறும் 400 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருந்த இடத்துல வெறும் 10 ஆண்டுகள்ல இன்றைக்கு உள்நாட்டு ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் 2 லட்சம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளாக வந்திருக்கிற. அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியுடைய நிறுவனர்கள், சிஇஓக்கள் எல்லாம் 30 வயசு கீழே உள்ள சிஇஓக்கள், 30 வயசு கீழே உள்ளவங்க.
கிட்டத்தட்ட 2 லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை நம்மளுடைய நாட்டுல இன்னைக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட 11,000-12,000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கிறது. இதுல கிட்டத்தட்ட 50% எப்படி நம்மளுடைய பிரதமர் அவர்கள் 33% இடஒதுக்கீடு நம்மளுடைய சகோதரிகளுக்கு கொண்டு வரணும்னு நம்ம சட்டம் கொண்டு வந்தோம். அதே போலதான் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்ல இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துவது நம்மளுடைய சகோதரிகள். அவர்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். 50% மேல அவங்க. அதே போல பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், உணவு பதப்படுத்தல் ஆகட்டும், துணி நெய்தல் ஆகட்டும், டெக்ஸ்டைல் ஆகட்டும், ஐஓடி இன்டர்நெட் ஆகட்டும், இப்படி பல்வேறு துறைகள்ல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கின்ற அதே நேரத்துல நம்மளுடைய சந்திராயன் முதலில சவுத் போல்ல இந்த சந்திராயன் போனது நம்மளுடைய நாட்டினுடைய தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பத்துல நம்மளுடைய உள்நாட்டு தொழில்நுட்பத்துல தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு ஸ்பேஸ்ல இன்றைக்கு இந்தியாவை தான் மிகப்பெரிய ஒரு நாடாக மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. அதுல நம்மளுடைய இந்தியாவினுடைய செல்ஃப் ரிலையன்ட் நம்மளுடைய தொழில்நுட்பத்துல நம்மளுடைய தொழில்நுட்பங்களானது பயன்படுத்தி கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அதே போல வந்தே பாரத் ரயில்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட 11 வந்தே பாரத் ரயில் சர்வீஸ் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வந்தே பாரத் ரயில்கள்ல நீங்க எல்லாருமே போயிருப்போம். நாம நிறைய நேரங்கள் வந்தே பாரத் ரயில்ல போறது உண்டு. இந்த வந்தே பாரத் ரயில்கள்ல வேகம், பாதுகாப்பு, இது என்னன்னா இதனுடைய சிறப்பே நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கின்ற வந்தே பாரத் ரயில்கள், நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகின்ற வந்தே பாரத் ரயில்கள் தான் எல்லா பக்கமும் போய் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் போகுது. ஏற்றுமதியும் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ரயில்வேல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. ஒவ்வொரு ஆத்ம நிர்பர் பாரதம்னா நம்ம சொல்லிட்டே போலாம். இன்னைக்கு நிறைய விண்வெளியை சொன்னேன் நான், ஐஎன்எஸ் விக்ராந்த் சொன்னேன், அதே போல வந்தே பாரத் ரயில்கள் சொன்னேன், புல்லட் ட்ரெயின் கூட நமக்கு வர இருக்கிறது. இந்த நாடு மிக வேகமாக முன்னேற்றத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2047 நம்மளுடைய நாடு வளர்ச்சியடைந்த நாடாக, வல்லரசு பாரதமாக, உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக இருக்க வேண்டும். அதற்காக இங்க இருக்கின்ற நம்மளுடைய இளைய தலைமுறை, நம்மளுடைய சுதேசி பொருள்கள், நம்மளுடைய உள்நாட்டு பொருள்களினுடைய உற்பத்தி, உள்நாட்டு கைவினைஞர்களுடைய அவர்களை போற்றும் விதமாக நேற்றைக்கு கூட காதி தினம், காதி நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மக்களுக்கு ஒரு அழைப்பை விடுத்தார்கள். எல்லாரும் காதிகளுக்கு சென்று காதி பொருள்களை வாங்குங்கள். அதே போல நெசவாளர்கள் இடத்துல நெசவுகளை வாங்குங்கள். அண்ணன் சொன்னார், கிட்டத்தட்ட 50,000 நெசவாளர்களிடத்திலிருந்து நெசவு ஒரு வாங்கிட்டு இருக்கிறார். உள்நாட்டு நெசவை ஊக்குவித்து கொண்டிருக்கிறார். இது போல இன்னும் பல தொழில் முனைவோர்கள் நம்மளுடைய உள்நாட்டு பொருட்களை அதிகமாக உற்பத்தி செய்து உலக அளவுல நாம் கொண்டு சென்று நம்மளுடைய நாடு 2047 வல்லரசு நாடாக, வலிமை மிக்க பாரதமாக உருவாக நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என கேட்டுக்கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சியில் உங்களோடு கலந்து கொண்டதுல மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.